இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே அவங்க கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வருவான். வந்துட்டு அவனுமே சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி என்னோட கம்பெனி வேலை விஷயமா நான் ஒரு ட்ரிப்பு போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவுடனே ஹீரோயினுக்கே மூஞ்சி மாறிடும். அவளுமே ஓ அப்படியா, என்னைக்கு கிளம்புற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் தான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஈவினிங் கிளம்புறேன்னு சொல்கிறேன் இங்கே வந்திருக்கு அப்படின்றப்போ, அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன், உங்ககிட்ட சொல்லிட்டேன், சரி உன் கூட சேர்ந்து நானும் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி அவனுமே அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்க சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின்மே வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறப்போ, பரவாயில்ல நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கே வந்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறது மற்ற வேலை எல்லாமே ஹீரோயினி கூட சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பாள். ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே அவள் ஃப்ரெண்டுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவா. பரவாயில்ல ஹீரோயினி அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளுமே அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. இவங்க ரெண்டு பேருமே இங்கே கிளீனிங் வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு இவனுமே சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோவுமே கிளம்பி போயிடுவான். ஹீரோவுமே அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு அடுத்து ஹீரோயின்மே வீட்டுக்கு தான் வருவாங்க. அவன் எப்படா கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஃபோனையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணி பார்ப்பாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, படம் வரைவாங்க, என்னெல்லாமோ பண்ணி பார்ப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு இருக்கும். ஹீரோ எப்போ தான் கால் பண்ணுவான், அவங்ககிட்ட எப்போ தான் பேசுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு வழியாக ஹீரோவுமே நைட் போல் கால் பண்ணுவான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருப்பான். ரூமுக்கு வந்த உடனே ஹீரோனிக்கு தான் வீடியோ கால் பண்ணுவான். வீடியோ காலில் ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டியா, உன்னை பார்த்ததுக்கு அடுத்து தான் நல்லா இருக்கு, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீ என்ன மிஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோமே சொல்லுவான், நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மிஸ் பண்ணேன்னு சொல்கிறேன், மிஸ் பண்ணவே அப்போ என்னையே தனியாக விட்டுட்டு நீ மட்டும் போன, என்னையே சேர்த்து உன்னோட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்றப்போ அப்போ ஹீரோவுமே சொல்லுவான், வேலை விஷயமா நான் இங்கே வந்தேன், என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ உன் கூட என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதனால் நீ தனியாக தான் இருக்கணும், உனக்கு ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றக்காக தான் என்னோட கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்போ ஹீரோயின்மே எனக்கு ஏன் போர் அடிக்க போகுது, எப்படி இருந்தாலும் நீ நைட்டு வீட்டுக்கு வந்துடுவல, அதனால எனக்கு போரெல்லாம் அடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்கிறப்போ ஹீரோமே ஓ நான் நைட்டு வீட்டுக்கு வந்தா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின்மே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோமே வீடியோ காலே அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின்மே என்ன நீ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்க அப்படின்றப்போ, இப்போதான் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், ஃப்ரெஷ் ஆக வேண்டாமா, டயர்டாக இருக்குல்ல ரொம்ப அப்படின்றப்போ, நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் என்னன்னா அவன் அந்த எலும்பு கூடு பாடியை காமிச்சிட்டு இருப்பான், என்னமோ அங்கே பெரிய ஆம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி அதை வேற வீடியோ காலில் காமிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு ஹீரோயின்மே ஐயோ இவ்வளோ நல்லா இருக்கே இவனோட பாடி பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி, சரி ஒரே ஒரு நிமிஷம் உன்ட்ட என்னமோ சொல்ல வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஃபோனில் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க. என்ன சொல்ல வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறப்போ, என்ன சொல்ல வந்தனே மறந்துடுச்சு, சரி நீ போய் ரெஸ்ட் எடு நானும் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு இவங்க தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு தூக்கமே வராது. என்னடா இது தூக்கமே வர மாட்டேங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃபோட்டோவே ஃபோனில் பார்த்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஹீரோயினி தூங்கியிருக்கவும் மாட்டாங்க. எப்படி தூங்குவாங்க? அங்கே கட் பண்ணால் மறுநாள் விடிஞ்சதுமே ஹீரோயினி அவங்க அம்மாட்ட போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா நான் இன்னைக்கு பெய்ஜிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, உனக்கு இன்டர்வியூ நாளைக்கு தானே இருக்குது, நீ ஏன் இன்னைக்கே கிளம்புற அப்படின்றப்போ, இல்லைம்மா ஹீரோ அங்கே தான் இருக்கான், அவனை பார்த்த மாதிரி ஆச்சு, நாளைக்கு போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாதிரி ஆச்சுல, அதனால தான் நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவங்க அம்மாவுமே அதெல்லாம் போக தேவையில்ல, நீ நாளைக்கே கிளம்பு, இன்னைக்கு போன அப்படின்னா நீ அவங்க கூட ஒரே ரூமில் தானே ஸ்டே பண்ணணும், அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின்மே சொல்லுவா, அம்மா இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி அவன் கூட தான் ஒரே ரூமில் தங்கியிருக்கேம்மா, ஆல்ரெடி நான் 2-3 வாட்டி வீட்டுக்கு வரல, நீ கூட கேட்டல எங்கே போனேன்னு சொல்லி, நான் அப்போல்லாம் அவன் கூட தான் தங்கியிருந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் ஒன்றும் நான் ஸ்டே பண்ணல, அப்போமே நாங்கள் தங்கியிருந்தோம்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னோன்னா அதை கேட்டோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். என்னது அவன் கூட நீ நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தியா அப்படின்றப்போ ஹீரோயின்மே, அம்மா நீ நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் ஒன்றும் நடக்கலை, அவன் ஒன்றும் அவ்வளோ மோசமான பையன்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே அவன் நல்ல பையன் தான், ஆனால் நீ அப்படின்றப்போ ஹீரோயினுமே அம்மா என்னம்மா நீ சொல்கிற, உன்னோட பொண்ணை பற்றி நீயே தப்பாக பேசிகிட்டு இருக்க, நானும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே அங்கே நடக்கல சரியா அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. ஏதோ சொல்கிற ஆனால் நீ கிளம்பலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ் நான் கிளம்புறேன் அப்படின்றப்போ அவங்க அம்மாவுமே இப்போ நான் சொன்னாக்கா நீ கிளம்பாமே இருக்க போகிறேன், நான் சொன்னாலும் ஏதோ போய் சொல்லிட்டு நீ போக தானே போகிற, சரி ஓகே கிளம்பி போ அப்படின்னோடனே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி ஹீரோவை பார்க்கறதுக்காக அங்கே வருவாங்க. இந்த பக்கம் ஹீரோ என்னடானா அவன் கொடுக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்ட்குரிய ரிப்போர்ட் எல்லாமே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து விடிய விடிய உட்காந்து ரெடி பண்ணியிருப்பான். அதை எடுத்துகிட்டு போய் இந்த அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன், நீ எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவனுமே நான் எப்படி தனியாக பார்க்குறது அப்படின்றப்போ, நீ தான் மேனேஜ் பண்ணணும், நான் கிளம்புறேன், நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வருவான். அவன் அங்கேருந்து கிளம்பி ஹீரோயினியை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பான். இங்கே ஹீரோயின் என்னடானா ஹீரோ பார்க்கறதுக்காக இங்கேருந்து போவாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஃபோனில் பேசிக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே கேட்பா நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்றப்போ ஹீரோவுமே போய் சொல்லிடுவான், இந்த மாதிரி நானும் பெய்ஜிங்கில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினை கேட்குறப்போ நான் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஷாப்பில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே போய் சொல்லிடுவாங்க. அவனுக்கு போய் சர்ப்ரைஸாக போகலான்னு ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணிட்டு வருவாங்க.
பார்த்தா அது பயங்கர பல்ப் ஆகிடும். இவனுமே சரி ஓகே நீ அங்கேயே இரு, நீ ஈவினிங் ரூமுக்கு எத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்றப்போ 6 o'clock வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே ஃபோனை கட் பண்ணிடுவா. இவளுமே ஒரு வழியா இங்க பெய்ஜிங்ல வந்து இறங்கிடுவா. வந்து ஹீரோ தங்கியிருக்க ஹோட்டலுக்கு தான் வருவா. இவளுக்கு ஹீரோட ரூம் நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால அங்க இருக்கவங்ககிட்ட கேட்பா, ஹீரோட பேரை சொல்லி ரூம் நம்பர் கேட்பா. ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கவங்களோட ரூம் நம்பரை எந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்டயுமே நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்றப்போ ஹீரோயினே சொல்லுவா, இல்லன்னா அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன், அதனால ப்ளீஸ் ரூம் நம்பர் சொல்லுங்கன்றப்போ அவங்க கண்டிப்பா முடியாது மேம், நீங்க வேணா அவருக்கு கால் பண்ணியே கேட்டுக்கோங்க அப்படின்றப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன், இதுல ரூம் நம்பர் கேட்டு போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. கரெக்டா அதே டைம்க்கு ஹீரோமே கால் பண்ணிடுவான். அவன் என்னடானா ஐஸ்கிரீம் ஷாப் முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறப்போ, நீ தங்கியிருந்த ஹோட்டல்ல தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அப்ப நீ எங்க இருக்கேன்னு கேட்கறப்போ ஹீரோமே சொல்லுவான், ஐஸ்கிரீம் ஷாப்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக அப்படின்றப்போ ஹீரோயின்மே, நான் உன்னை தேடி இங்க வந்தேன், நீ என்ன தேடி அங்க போயிட்டியா, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நான் நினைச்சேன் அப்படின்றப்போ ஹீரோமே, இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாவே இருக்கு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணு அங்கேயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருப்பான் போல ஹீரோயினி அங்கே வந்திருக்கான்னு சொல்லி. அசிஸ்டன்ட்மே வந்துட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிட்டு போவான். ஹீரோ தங்கி இருக்க ரூமை போய் காட்டுவான். இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஹீரோ யூஸ் பண்ண திங்ஸ் தான், அதனால உனக்கு இங்கே இருக்கிறப்போ போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஹீரோ இல்லாட்டியும் கண்டிப்பா அவன் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவனோட ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ ஹீரோயின்மே, ஓகே ஓகே போதும் போதும் எனக்கு தெரியும், நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு அங்க இருக்க திங்ஸ் ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவனோட ஷர்ட் எல்லாம் அங்க தொங்கிட்டு இருக்கும், அதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு அங்கங்க சுத்தி பார்த்துட்டு அவங்களுமே ஃப்ரெஷ் ஆயிட்டு உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஹீரோமே இப்போ ஓகேவா ரூமுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, ஆமா நான் ரூமுக்கு வந்துட்டேன், ஆனா இந்த ரூம்ல நான் எதையும் யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஹீரோமே அவளுக்கு பிடிக்கல போல அப்படின்ட்டு, அப்ப வேணா நான் வேற ஹோட்டல் புக் பண்ணவா இல்லைன்னா வேற ரூம் புக் பண்ணவா அப்படின்றப்போ, ஐயோ நான் அப்படி சொல்ல வரல, நீ இல்லாதனால இங்க எனக்கு எதையுமே யூஸ் பண்ணதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. மறுநாள் போயிட்டு ஹீரோயின்மே அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூலுமே ஹீரோயினி செலக்ட் ஆயிடுவாங்க. ஆனா செலக்ட் ஆனாலும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காது. ஏன்னா ஹீரோ விட்டு தனியா கொஞ்சம் வருஷம் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்களுமே அங்கிருந்து வெளியே வருவாங்க. செலக்ட் ஆயிட்டும் ஆனா சோகமாவே வருவாங்க. பார்த்தா அங்கதான் ஹீரோ நின்றுட்டு இருப்பான், இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுமே இங்க எப்படி நீ வந்து அப்படின்றப்போ ஹீரோமே நைட்டோட நைட்டு அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருப்பான். நீ என்ன ஏர்போர்ட்ல தான் மீட் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்திருக்கு அப்படின்றப்போ, நான் தான் சொன்னேன்ல இன்டர்வியூ முடிச்சு வெளியே வந்தவொடனே உனக்காக நான் அங்க வெயிட் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, சரி வா ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்க வந்து ஹீரோயின் நல்லா சாப்பிடுவாங்கல்ல, அதனால ஹீரோயினுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோயின்மே நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் சாப்பிடுற டைம்ல மட்டும் கொஞ்சம் அசிங்கமா இருப்பேன், அதை பத்திலாம் எதுவும் பெருசா எடுத்துக்காது அப்படின்னப்ப அப்ப ஹீரோமே சொல்லுவான், அதுதான் அழகா இருக்கு, உன்னை பாக்குறப்ப ரொம்ப கியூட்டாவே இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆமா நான் இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன்னா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்றப்போ ஹீரோமே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆல்ரெடி நீ குண்டா தானே இருக்க அப்படின்றப்போ, என்னது குண்டா இருக்கனா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ குண்டான அப்படின்னா நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒன்ன அளவுக்கு குண்டாயிடுவேன் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். இவளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி இவங்க 2 பேருமே அங்க இருந்து வருவாங்க. அங்க கட் பண்ணா இங்க அசிஸ்டண்ட்டை தான் கட்டுவான். அசிஸ்டண்ட்டும் அந்த புது பொண்ணுமே அங்க இருப்பாங்க. 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திருப்பி இவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துவான். ஆனா இந்த பொண்ணு இன்டைரக்டா சொல்லிட்டு இருப்பா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா சொல்லுவா. இவனுக்கு ஃபர்ஸ்ட் புரியாது, லேட்டா தான் இவனுக்கு புரியும். நீ இப்ப என்ன சொன்ன, என்ன பிடிக்கும்னு சொன்னியா அப்படின்றப்போ, ஏன் உனக்கு புரியலையா அப்படின்றப்போ, ஓ அப்போ உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடும். உடனே கிஸ் பண்ணலான்ட்டு போவான். பார்த்தா அன்னைக்கு அடி வாங்கினது ஞாபகம் வந்துடும். ஐயோ திருப்பி அடிச்சாலும் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை திருப்பிப்பான். டக்குன்னு இந்த பொண்ணு பிடிச்சி அவனை கிஸ் பண்ணிடும். கிஸ் பண்ணோன்னே இவனுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணுமே சொல்லுவாங்க, பாரு இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் கூட இருக்கிற வரைக்கும் நீ ஒழுங்கா இருக்கணும், அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நான் இங்க உன் கூட இருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஏன் என்னாச்சு அப்படின்றப்போ, என்னோட வேலை விஷயமா நான் ஜப்பான் போக வேண்டியது இருக்கு, எங்களோட கம்பெனி அங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்றாங்க, இப்போ அங்க போய் நான் தான் ஃபுல்லா பாத்துக்கணும், அங்க கிளம்பணுமே அப்படின்றப்போ அவளுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கிளம்பு, நான் சப்போர்ட் பண்றேன், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட கெரியரை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டுட்டு இவனுக்குமே சந்தோஷமா இருக்கும். சரி ஓகே அப்படிமா அங்க கட் பண்ணா இங்க ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுவாங்க. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோனோட அம்மாவுமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட அம்மாவுமே சொல்லுவாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம பசங்க ஒன்னா இருக்கிறாங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லுவாங்க. அதே போல ஹீரோட அம்மாவுமே சொல்லுவாங்க, எனக்கும் நல்லாவே தெரியும், என் பையனை எப்படி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், என் பையனும் ரொம்ப ஒழுங்கா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே வெளியே வருவாங்க வீட்டை விட்டு. பார்த்தா அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினியும் அங்க நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினியை பார்த்தோன்னே இவங்களுமே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவான், அம்மா அவளுக்கே ரொம்ப டயர்டா இருக்கு, வயிறு வேற ரொம்ப வலிக்கிட்டு இருக்கா, அதனால அவ போய் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா இவங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும், என்னது டயர்டா இருக்கா, அதுவும் வயிறு வலிக்குன்னு சொல்றாளே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்பதான் உங்க 2 பேத்தை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருந்தோம், என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கேன், என் பிள்ளைய நான் நல்லா வளர்த்திருக்கேன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்ன காரியம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் அம்மாவும் திரு திருன்னு பார்த்துட்டு இருப்பாங்க.
அப்போ ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், இனிமே இதை மாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத, அளவுக்கு அதிகமாக சாப்பிட போய் தான் இப்போ உனக்கு வயிறு வலிக்கு, போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் அம்மாவுக்கும் ஹீரோட அம்மாவுக்குமே சந்தோஷமா இருக்கும். ஐயோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஹீரோயின்மே வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க அப்பாவுமே கேட்பாங்க, இன்டர்வியூ என்னாச்சுமா அப்படின்ற மாதிரி. ஹீரோயின்மே பாஸ் ஆயிட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்லுவாங்க, நான் பாஸ் ஆயிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா ரொம்ப சோகமாவே சொல்லுவாங்க. அப்ப அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே என்னாச்சு அப்படின்றப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, அதான் ஆல்ரெடி சொன்னேன்லங்க, எப்படி இருந்தாலும் இவ பாஸ் ஆனா அப்படின்னா ஹீரோ விட்டு கொஞ்சம் வருஷம் பிரிஞ்சிருக்கணும், அதனாலதான் நம்ம பிள்ளை ரொம்ப சோகமா இருக்கா, ஹீரோ விட்டு எப்படிடா போவோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றப்போ அப்ப அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, இங்க பாருமா, எப்படி லவ் முக்கியமோ அதே மாதிரி கெரியரும் முக்கியம், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி தான் வாழ்க்கையில போகணும். அதை விட்டுட்டு லவ்வுக்காக கெரியருக்காக லவ்வே விடக்கூடாது, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி போக கத்துக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுமே சொல்லுவாங்க. உங்களோட லவ் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் மேட்டரே கிடையாது, உங்க லவ் எப்போதுமே சேஞ்ச் ஆகாம அப்படியே தான் இருக்கும், அதனால நல்லா யோசிமா அப்படின்றப்போ ஹீரோயின்மே சரிப்பா நான் யோசிச்சுட்டு நல்ல பதிலாவே சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அவங்க பெட்ரூம்க்கு போயிடுவாங்க. ஹீரோயினுக்குமே சரியா தூக்கமே வராது. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோவுமே வருவான். என்ன நீ இந்த அடுத்த ராத்திரியில என்ன மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாவே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே எதுக்காக வர சொன்ன, இப்படி நடக்கிறதுக்காக தான் கால் பண்ணி வர சொன்னியா அப்படின்றப்போ இல்ல அதெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி தயங்கி தயங்கி ஏதோ சொல்ல வருவாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. இப்போ ஹீரோவே கண்டுபிடிச்சிடுவான், ஹீரோக்கே தெரியும் இவ எதுக்காக நம்மளை வர சொன்னா அப்படின்ற விஷயம் ஹீரோக்குமே தெரியும். அப்போ அவனுமே சொல்லுவான், அந்த டெஸ்ட்டை பத்தி பேசுறதுக்காக தானே வர சொன்னேன், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்ட தானே அப்படின்றப்போ அதை கேட்டு ஹீரோமே எப்படி என்னோட மைண்ட்ல உள்ளதெல்லாம் நீ கரெக்டா சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே சொல்லு அப்படின்றப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனதுனால நான் இப்போ ஃபாரின்ல போய் படிக்கணும், அப்படி நான் ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னை என்னால் மீட் பண்ணவே முடியாது, நம்ம 2 பேருமே தூரம் தூரமா இருக்கணும், எனக்கு உன்னை விட்டுட்டு போக விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோவுமே அப்படி உனக்கு போக விருப்பம் இல்லைன்னா போகாத, இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோயின்மே என்ன நீ உடனே டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன், நான் நினச்சேன் நீ எனக்கு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணி பேசாமல் உன் படிப்பு தான் முக்கியம் நீ போய் படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன், ஆனால் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டே அப்படின்றப்ப ஆமாம் எதுக்கு தனியாக இருந்து கஷ்டப்படணும், அதனால் நம்ம பிரிஞ்சுலாம் இருக்க வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 2 பேருமே பேசிக்கிட்டே வீட்டுக்குமே வந்துடுவாங்க. இங்கே ஹீரோவுமே வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயினி சொன்னதே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நம்மளால ஒருவேளை இவளோட ட்ரீமை அடைய முடியாம போயிடுமோ, நமக்காக தான் இவன் இங்கேருந்து போக மாட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி இவன் நிறைய விஷயத்த உட்காந்து தனியாக யோசிச்சுக்கிட்டே இருப்பான். மறுநாள் விடிஞ்சதுமே ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா ஹீரோ பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து ஹீரோவோட வீட்டுக்கு வருவாங்க. பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவுமே ஹீரோயினிக்காக அவளோட வீட்டு வாசல் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எங்க போற அப்படின்றப்போ உன்னை பார்க்கறதுக்காக தான் உன்னோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றப்போ அப்ப ஹீரோவுமே சொல்லுவான், இன்னைக்கு நைட்டு ரெடி ஆயிரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஸ்டார்ஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா நீ சொல்ல ஸ்டார் கிடையாது, கொரில்லாலாம் கிடையாது, நான் சொல்றது வானத்துல இருக்க அந்த நட்சத்திரங்களை பார்க்கலாம் சேர்ந்து, ஓகேவா அப்படின்றப்போ ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு களைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே அங்கே வருவாங்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் ரூம் இப்படி களைச்சி போட்டுட்டு இருக்கு அப்படின்றப்போ ஹீரோயின்மே அம்மா என்னோட ஸ்விம் சூட்டை எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, அது சின்ன வயசுல எடுத்தது, அதை இப்போ நீ போட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும், இப்போ எல்லாரும் பார்த்தாங்கன்னா சிரிக்க போறாங்க, எதுக்காக கேட்குற அப்படின்றப்போ இல்லை இன்னைக்கு நைட்டு நானும் ஹீரோவும் சேர்ந்து கடற்கரைக்கு போறோம், அதனால தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்போ அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க, எங்க பாரு அந்த ட்ரெஸ்ஸை போட்ட அப்படின்னா எல்லாருமே சிரிச்சிருவாங்க, ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அங்கே வந்துட்டு இவங்களுமே இங்கே இருக்க ட்ரெஸ்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணு அப்படின்றப்போ ஹீரோயின்மே அங்கே இருக்க ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மாவுமே அது என்ன நல்லா இருக்கு, அதை விட இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின்மே அம்மா இது என்னம்மா ஒரு கர்ச்சீப் மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்றப்போ இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் இப்போ ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பேக் பண்ணிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அதில் விருப்பமே இருக்காது, அம்மா இதெல்லாம் என்னால் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவாங்க. பார்த்தா அந்த ஃப்ளோரில் ஒருவங்க க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு ஆன்ட்டி. அந்த ஆன்ட்டியை பார்த்தோன்னே ஹீரோனோட அம்மாவும் இது என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. என்ன நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, நீ நல்லா தானே இருந்த, உன் ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தானே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த, என்னாச்சு உனக்கு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்றப்போ அந்த ஆன்ட்டியுமே அவங்க வாழ்க்கையில் நடந்த சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் என் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டோம், இப்போ என் குழந்தைங்களை பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், நான் முன்னமே என்னோட படிப்பை விடாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, என்னோட படிப்பை நான் அப்போ விட்டதுனால தான் இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் மட்டும் படிச்சிருந்தேன்னா ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன், என் குடும்பத்தையும் பார்த்துருக்க முடியும், என் ஹஸ்பண்டோட தயவுல இருந்ததுனால தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் டிவோர்ஸ் ஆனதுக்கு அடுத்து அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்போ ஹீரோயினோட அம்மாவுமே சொல்லுவாங்க, உன்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டானே அப்படின்றப்போ ஆமா அப்பெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, புதுசாக இருக்கிறப்போ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, போக போக தான் எங்கள் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணதுக்கு அடுத்து நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்ட்டியுமே சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுமே இதெல்லாமோ யோசிச்சு பார்ப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி படிப்பை விட்டுட்டோன்னா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. இந்த ஆன்ட்டி பேசுனது கேட்டுட்டு அப்படியே ஹீரோயினுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாங்க.
வந்துட்டு ஹீரோக்குமே கால் பண்ணுவாங்க. "என்ன நீ வர்றேன்னு சொன்னியே, இன்னைக்கு வர்றியா?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, ஹீரோவுமே "இல்ல நான் கொஞ்சம் வேலையில இருக்கேன், பிஸியா இருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணு எனக்காக" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிடுவான். இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கும். இருந்தாலும் ஹீரோ சொன்ன மாரி அவங்களுமே கிளம்பி அந்த கடற்கரைக்கு தான் போவாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவங்க எத பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னா, எரி நட்சத்திரத்த பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அதுவரைக்கும் அது வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட்டா வந்தவுடனே ஹீரோயினுமே ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல நம்ம என்ன நெனச்சோமோ அது நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோவுமே டக்குன்னு சடனா ஹீரோயின புடிச்சு கிஸ் அடிச்சுடுவான். ஹீரோயினுமே "என்ன சடனா?" அப்படின்னப்போ, "ஆமா எல்லாமே சடனா தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு அங்கருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. மறுநாள் விடிஞ்சதுமே ஹீரோயினுமே ஹீரோவ பார்க்கறதுக்காக கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா அசிஸ்டன்ட் தான் அங்க வருவான். "ஹீரோ இப்ப ரொம்ப வேலையில இருக்கான். அதனால இப்போதைக்கு உன்ன மீட் பண்ண முடியாது" அப்படின்ற மாரி சொல்லுவான். அத கேட்டவுடனே ஹீரோயினி மூஞ்சியே மாறிடும். "என்ன திடீர்னு அப்செட் ஆயிட்ட?" அப்படின்றப்போ, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவன் எப்ப முடிச்சு வரணுமோ வரட்டும் வேலைய முடிச்சு. நான் அதுவரைக்கும் வெயிட் பண்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இவனுமே சொல்லுவான், "உனக்கு என்னப்பா? ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எப்ப நெனச்சாலும் நீயும் ஹீரோவும் மீட் பண்ணிக்கலாம். அவன் வேலையில இருந்தா கூட வேலையில முடிச்சுட்டு வரத்தாண்டி நீ வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா எனக்கு அப்படியா?" அப்படின்ற மாரி சொல்லுவான். "ஏன் என்னாச்சு? உனக்கும் அவளுக்கும் நல்லா தானே போய்க்கிட்டு இருக்கு" அப்படின்றப்போ, "ஆமா இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் ஜப்பான் போயிடுவேன். என்னோட வேலை விஷயமா இனிமே நான் அங்க தான் வேலை பார்க்க போறேன்" அப்படின்றப்போ, அப்போ இதுக்கு அவ ஒத்துக்கிட்டாளா உன்னோட ஆளு? அப்படின்ற மாரி ஹீரோயினி கேட்கிறப்போ, அவள்லாம் ஓகே சொல்ட்டா. அவ சப்போர்ட் பண்றா. நான் அவளோட கெரியருக்கு சப்போர்ட் பண்றேன். அவ என்னோட கெரியருக்கு சப்போர்ட் பண்றா. இதுல என்ன இருக்கு? எங்களுக்கு அத பத்தின எந்த ஒரு குழப்பமே இல்ல. சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது. அதனால அவளுமே சரி ஓகே நீ உன்னோட வேலைய பாரு. நான் என்னோட வேலைய பார்க்குறேன்னு சொல்லிட்டு, அவ அந்த விஷயத்துல தெளிவா இருக்கா. அவ அவளோட கெரியர பார்த்துட்டு இருக்கா. நான் என்னோட கெரியர பார்த்துட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி இவனுமே சொல்லுவான். அப்ப ஹீரோயினுமே ரொம்ப யோசிப்பாங்க. அப்ப இவளுமே சொல்லுவா, "ரொம்பலாம் யோசிக்காத. எப்போதுமே அவங்கவங்களோட வேலைய பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும். இப்ப வேலை இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும் நீயே யோசியேன். இப்ப வேலை இல்லன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த வீட்ல இருக்கிறப்போ, அங்க உள்ள வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும், சமைக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும். இப்படிதான் இருக்கும் சூழ்நிலை." அப்படின்ற மாரி இவன் சொல்லுவான். உடனே ஹீரோயினுமே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சோனே அவங்களுக்கு ஒரு 4, 5 குழந்தை பிறந்திருக்கும். அத மேய்க்க முடியாம மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம்க்கு கரெக்ட்டா ஹீரோவுமே அவனோட வேலை எல்லாமே முடிச்சு அங்க வருவான். "என்ன வீட்ட இப்படி போட்டுருக்க? கொஞ்சம் கூட கிளீன் பண்ண மாட்டியா? வீட்ல என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படின்ற மாரிலாம் சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினுக்குமே என்ன பதில் சொல்லவே தெரியாது. "அது இல்லங்க, இந்த குட்டி பசங்க தான் பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்ல வரப்போ, போய் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோவுமே அவனோட வேலைய பார்க்க போயிருவான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ ஹீரோயினுக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். என்னடா ஃபியூச்சர்ல ஒரு வேளை இப்படிதான் இருக்குமோ? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, ஃபியூச்சர் இந்த மாரி இருக்குமோ? நம்ம ஒரு வேலைக்கு போலன்னா இந்த மாரி தான் இருக்குமோ? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டே, சரி ஓகே நான் அப்புறம் ஹீரோவ மீட் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட ஐஸ்கிரீம் ஷாப்க்கு வந்துடுவாங்க. அங்க வந்துட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? படிக்க போலாமா? வேண்டாமா? அப்படின்ற மாரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா, அப்பா என்னடான்னா அங்க பயங்கரமா வேல பார்த்துட்டு இருப்பாங்க. வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அவங்களுமே அப்பா ஒரு வழியா வேலைலாம் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டுமே கூட தான் இருப்பா. ரொம்ப சோகமாவே அவங்க வந்து எதையோ பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க அப்பாவுமே வந்து கேட்பாங்க, "என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஃபுல்லா பயங்கர திங்கிங்லயே இருந்த. என்ன ஆச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, அப்ப ஹீரோயினுமே சொல்லுவா, "அப்பா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அப்ராட்ல போய் படிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்லுவா. அத கேட்டோனே அவங்க அப்பாவுமே, "என்னது உண்மையிலே நீ தான் சொன்னியா? இல்ல உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா?" அப்படின்னப்போ, "அப்பா நான் உண்மையா தான் சொல்றேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் அப்ராட்ல போய் படிக்கிறேன்" அப்படின்ற மாரி சொன்னோனே, அப்போ ஹீரோ அப்படின்றப்போ, "ஆமா அவன் அவனோட வேலைய பார்க்குறான். நான் என்னோட கெரியர பார்க்கணும்லப்பா. கண்டிப்பா இத பார்த்தா தான் கரெக்ட்டா இருக்கும். டிஸ்டன்ஸ் ஒண்ணும் மேட்டர் கிடையாது. 2 பேருமே உண்மையா லவ் பண்ணியிருந்தோம்னா, எங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஒண்ணும் மேட்டர் கிடையாது. கண்டிப்பா அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான்" அப்படின்ற மாரி இவளுமே சொல்லுவா. ஒருவேள அவன் வெயிட் பண்ணாம என்ன மறந்துட்டான் அப்படின்னா, அதுக்கடுத்து நானும் அவன லவ் பண்ண போறது கிடையாது. நான் என்ன மட்டுமே நல்லா பார்த்துப்பேன். என்னோட வேலை இருக்கு. நான் அத பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாரி சொன்னோனே, அவங்க அம்மா, அப்பாவுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா நல்ல ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினி, அவங்க அம்மா, அப்பா எல்லாருமே 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு தான் வருவாங்க. அங்க கட் பண்ணா இங்க ஹீரோவோட அக்காவையும் அந்த கிளாஸ்மேட்டையும் தான் காட்டுவாங்க. 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அக்காவுமே சொல்லுவாங்க, "எனக்கு உன்ன ரொம்பவே புடிச்சிருக்கு" அப்படின்ற மாரி ஓப்பனா சொல்லிடுவாங்க. அத கேட்டு அவனுக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். "என்ன சொல்றீங்க? நம்ம 2, 3 வாட்டி தான் மீட் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன புடிச்சிருச்சா?" அப்படின்றப்போ, அதுல என்ன இருக்கு? ஏன் ரொம்ப வருஷமா மீட் பண்ணியிருந்தா மட்டும் தான் லவ் வருமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. எனக்கு உன்ன புடிச்சிருக்கு. எப்போ அந்த பார்ல உன்ன பார்த்துட்டு வந்தேனோ, அதுலருந்து எனக்கு உன்னோட ஞாபகமாவே தான் இருக்கு" அப்படின்ற மாரி இவங்களுமே சொல்லுவாங்க. அப்ப இவனுமே சொல்லுவான், "நீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒன் சைடா ஹீரோயின லவ் பண்ணேன். இப்போ உங்க தம்பியும் ஹீரோயினியும் ஒண்ணா இருக்காங்க. அவங்களோட லைஃப்குள்ள நான் எதுவும் பிரச்சனை பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக தானே இத நீங்க என்ட்ட சொல்றீங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். அதனால அவங்க லைஃப்குள்ளலாம் நான் போக மாட்டேன். நீங்க அத பத்தி யோசிக்க வேண்டாம்" அப்படின்ற மாரி இவன் சொல்றப்போ, அப்ப ஹீரோவோட அக்காவுமே சொல்லுவாங்க, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. லாஸ்ட்டா அந்த பார்ல உன்ன எப்ப பார்த்துட்டு வந்தனோ, அதுலருந்து எனக்கு எப்போதுமே உன்னோட ஞாபகமா தான் இருக்கு. அதனால தான் நான் உன்கிட்ட வந்து ஓப்பனா சொல்லிட்டேன். எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. உன்ன மாரி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, அத வெளிய சொல்லாம இருக்கிறதுக்கு ஓப்பனா வெளிய சொல்லிரலாம்ல. அதனால தான் நான் சொல்லிட்டேன்" அப்படின்ற மாரி இவளுமே சொல்லுவா. அப்ப இவனுமே சொல்லுவான், "ஆனா நான் உங்கள ஒரு சிஸ்டரா தான் பார்த்தேன். எனக்கு அப்படி எந்த ஃபீலிங்குமே உங்க மேல இல்ல" அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அப்போ ஹீரோட அக்காவுமே சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ என்ன நல்ல சிஸ்டராகவே பார்த்துக்கோ, ஆனால் நான் உன்னை பாய் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன், பாய் ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவேன், ஓகே தானே, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவாள். இவனுக்குமே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டா எப்படி அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், இது என்னமோ சொன்னா பிறகு எனக்கு ஓமல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அதனால நான் சொல்லிட்டேன். அதே போல் ஹீரோவும் ஹீரோனையும் ரொம்ப வருஷமாவா மீட் பண்ணியிருந்தாங்க, இப்போதான் ரீசெண்டாக மீட் பண்ணாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிடலையா, அதை மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவாள். எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனால் இவனுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். இவனுமே சொல்லுவான், இல்லை எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது, என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அங்கே கட் பண்ணலாம். மறுநாள் ஹீரோயினி அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து காரில் தான் வந்துட்டு இருப்பாங்க ஹீரோயினியை போய் ஏர்போர்ட்டில் விடுறதுக்காக. கூட அந்த அசிஸ்டன்ட் தான் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பாவுமே கேட்பாங்க, என்னப்பா நீ வந்திருக்க, ஹீரோ வரலையே அப்படின்றப்போ, இல்லை அவன் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருக்கான், அதனால தான் என்ன போக சொன்னான் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். இன்றைக்கி நான் கிளம்பி போகிறேன், இன்றைக்கி கூட அவன் என்னை சென்ட் பண்ணுறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க, அதுவும் கரெக்டு தான், வேலை விஷயத்தில் எப்போதுமே கரெக்டாக இருக்கணும்ல, வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே சொல்லுவாங்க. இங்கே ஹீரோயினி ரொம்ப சோகத்தில் மூழ்கிடுவாங்க. மூழ்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின்மே ஹீரோவோட வீட்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா ஹீரோவோட அக்கா ஜோடியோட நின்றுட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஜோடி ஜோடியாக நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின்மே பக்கத்தில் போயிட்டு ஏதாவது பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே தான் நிற்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு ஹீரோயின்மே சொல்லுவா, ஏதாவது பேசுங்க, ஏன் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, சில மாதிரி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. டக்குன்னு பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிற்பான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நீ எப்படி இங்கே அப்படின்றப்போ ஹீரோமே சொல்லுவாங்க, பாரு நீ பார்க்குறது ஒன்றும் கனவெல்லாம் கிடையாது, நிஜம்தான், நான் எப்போதுமே உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. ஹீரோவுமே அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணி பேசியிருந்திருப்பான். ஏன்னா ஹீரோ ரொம்ப யோசிச்சிருப்பாள், ஹீரோயின் நம்மளால தான் அவளோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாமல் போகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அதனால் அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுவான், என்னால் ஹீரோயினி அவளோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடக்கூடாது, அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க. அவங்க அம்மா அப்பாவுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ சொல்லி தான் அந்த ஆன்ட்டி கிட்ட பணம் கொடுத்து, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கெல்லாமே காரணம் நான் பாதியிலே படிப்பை விட்டுட்டேன், நான் எப்போதுமே நான் அப்போவே படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆன்ட்டி டைலாக் விட்டுருப்பாங்களே, இது எல்லாமே ஹீரோவோட செட்டப்பாக தான் இருக்கும். ஹீரோ தான் கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள பேச சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் எப்படியாவது மனசு மாதிரி எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க படிப்பை பற்றி மட்டுமே யோசிச்சு இங்கேருந்து கிளம்பி போகணும், ஃபீல் பண்ணாமல் அப்படின்றதுக்காக தான் ஹீரோ இதெல்லாமே செஞ்சுருப்பான். அதே போல் ஹீரோயினோட கிளாஸ்மேட்டிக்கிட்டமே பேச சொல்லியிருப்பான். ஹீரோனோட கிளாஸ்மேட்டுமே கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குற மாதிரிலாம் அவனுமே பேசியிருப்பான். இது எல்லாமே ஹீரோ செட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கும். இது எதுவுமே ஹீரோயினுக்குமே தெரியாது. இது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினுமே ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஆமாம் நான் அன்னைக்கு போகிறப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேங்க பாரு, நான் அப்செட்டாக இருக்கிறப்போ எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா காமிச்சு ஹீரோக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதே டைமுக்கு அங்கே வானத்தில் ஒரு எரி நட்சத்திரம் போகும். அதை பார்த்தோன்னே ஹீரோவுமே ஹீரோயின்ட்ட கேட்பான், அன்னைக்கு நீ இதே மாதிரி ஒரு எரி நட்சத்திரத்தை பார்க்குறப்போ என்ன மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, அது இப்போ நிஜமாவே என் வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நான் எப்போதுமே ஹீரோ விட்டு பிரியாமல் ஹீரோ கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வேண்டியிருப்பாங்க. அது இப்போ நிஜமாவே இவங்க லைஃப்பில் நடந்திருக்கும். அதை தான் ஹீரோக்கிட்டமே சொல்லுவாங்க. ஒரு வழியாக ஹீரோவும் ஹீரோயினையும் நினச்ச மாதிரியே லைஃப்பில் ஒன்று சேர்ந்துடுவாங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோயினுமே காலைல கண் முழிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஹீரோயின் அவங்க பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா தூரத்தில் ஹீரோ நிற்பான். இவங்க 2 பேருக்குமே இப்போ மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்ற சீன் எதுவுமே நமக்கு காட்டல. ஆனால் இப்போ 2 பேருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காட்டி ட்ராமாவுமே முடிச்சிருப்பாங்க. ஹீரோயினி படிக்க போனாங்களா அப்படின்ற மாதிரி எந்த சீனுமே காட்டவும் இல்லை. அதே போல் ஹீரோயினுக்கு கல்யாணமான சீன் எதுவுமே காட்டவே இல்லை. 2 பேருமே ஒன்றா ஒரே வீட்டிலே வாழ்கிற மாதிரி காமிச்சு இந்த ட்ராமாவுமே முடிச்சிருப்பாங்க. பெருசாக எண்டிங்கில் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே இல்லாத மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியாக ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பி எண்டிங்கோட தான் முடிச்சிருப்பாங்க. இதோட இந்த ட்ராமாவுமே முடியுது. நெக்ஸ்ட் ட்ராமாவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.